நம்முடைய கால் இடறுவதற்கு முன்பாக அவருக்கு எப்படி அதை தாங்கி பிடிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். பிசாசானவர் நம்மளை வஞ்சிப்பதற்கு முன்பாக நம்மளை எப்படி தூக்கி எடுத்து நேர்வழியிலே நடத்த வேண்டும் என்பது நம்முடைய தேவனுக்கு தெரியும். சங்கரிக்கிற தூதன் அவன் நடமாடி கொண்டிருக்கிறான். ஆனால் இஸ்ரவேலின் குடும்பத்திலே எந்த ஒரு சங்காரமும் உண்டாகாமல் இருப்பதற்காக நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் பஸ்காவாக கடந்து செல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஏதோ ஒரு சங்காரம் என்னுடைய வீட்டில் நடந்து விடுமோ, ஏதோ ஒரு அழிவு என்னுடைய வீட்டில் நடந்து விடுமோ, ஏதோ ஒரு பெரிய ஒரு சேதம் என்னுடைய வீட்டில் நடந்து விடுமோ என்கிறதான பயத்தோடு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு மரண பயத்தோடு இருந்து கொண்டிருக்கிறீர்களா? மரண கட்டுகளை கர்த்தர் இந்த நேரத்திலே உங்கள் மத்தியில் கடந்து வந்து, உங்களுடைய குடும்பத்திலே கடந்து வந்து அந்த மரண கட்டுகளை கர்த்தர் மாற்றுகிறார். அந்த வியாதியின் கட்டுகளை கர்த்தர் மாற்றுகிறார். அந்த உயிர் சேதத்தை கர்த்தர் நீக்கி போடுகிறார். அந்த சாத்தானுடைய அந்த தந்திரங்கள், அந்த ஆதிக்கங்கள், உங்களுடைய வீட்டை குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கிற அந்த ஆயுதங்களை அப்படியே சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தாலே அவர் பிடுங்கி எடுத்து அவர் நீக்கி போட்டு உங்களுக்கு ஒரு விடுதலையை தருகிறார்.